நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை துவக்கமும் மறக்க முடியாத அனுபவங்களா இருக்கும். இங்க இருக்கிற எங்க நடிகர்களுடைய மறக்க முடியாத அனுபவங்களா இந்த மேடை கண்டிப்பா அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து இவங்களை என்கரேஜ் பண்றதுக்காகவே ஒவ்வொரு வாரமும் நம்ம செட்ல இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்பெஷலா ஒரு செலிபிரிட்டி வருவாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இன்னைக்கும் வந்து ஒரு மிரட்டலான செலிபிரிட்டி தான் வந்து நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க பயப்படுவீங்கடா அவங்களெல்லாம் பார்த்தாலே வந்து அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு வில்லன். ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து மிரட்டலாக இருக்கணும்ட்டு அவர் எதிர்பார்ப்பார். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலையம்மா படத்தில் வந்து அவர் வில்லனாக அறிமுகமானார். அதை தொடர்ந்து அடிமைச்சங்கிலி படம் வந்து பண்ணார். ரமணால ஒரு முக்கியமான போலீஸ் கேரக்டர் வந்து நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அரவான்லேயும் பார்த்தீங்கன்னா செமையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. இது எல்லாத்துக்கும் மேலே வைரவன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணி இவரே ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு செலிபிரிட்டியாக வந்திருக்காரு ஆக்டர் கரிகாலன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். வணக்கம் சார், வெல்கம் டு அவர் ஷோ. ஒரு வில்லனா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்கள் எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஆனால் இப்போ ஹீரோவா வந்திருக்காரு. எஸ், வில்லன் எப்போவுமே ஹீரோன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ நம்பியார்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஆனால் ஹீரோன்னு சொல்லுவாங்க. நானும் அதை நோக்கி ஆசைப்பட்டு இருக்கேன். அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ நீங்கள் வில்லனாக நடித்தது மட்டும் இல்லாமல் வைரவன் படத்தை வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணி அதில் ஹீரோவாகவும் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. இவங்க எல்லாருமே வந்து அப்கமிங்காக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள். இந்த நிகழ்ச்சி இவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். அண்ட் நீங்களும் வந்து இவங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? அந்த மகிழ்ச்சியான முகங்களை பார்க்கும்போது மன மகிழ்ச்சியாக எனக்கும் காணப்படுகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நண்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் 1000 கரங்கள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஓகே, அதனால் நீங்கள் இப்போதைக்கு நிறைய இந்த மாதிரி வெளியே உங்களுடைய திறமைகளை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பல சேனல்ஸு இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸு சின்ன நாங்கள்லாம் உட்காந்து முன்னாடி ஒரு தெருவில் உட்காந்து சின்ன ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துருப்போம் பாருங்கள். அந்த மாதிரி ப்ரோக்ராம் நீங்கள் வெளியே அழகாக கொண்டு வந்துடுறீங்க. அதுக்கான இந்த டைம் இப்போ நல்ல டைமு, அதை சரியாக பயன்படுத்திங்க. ஆனால் ஜெயிக்கிறவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே 2 இருக்குது. ஆண் ஒன்று பெண் ஒன்று, இரவு ஒன்று பகல் ஒன்று மாதிரி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பூ, இன்னொன்று தலை. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் 2 விஷயங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அப்படிங்கிறது நல்ல டேலண்ட்டு, அதை அழகாக கொண்டு வர விதம். ஓகே, அதை நோக்கி தான் நீங்கள் பயணப்பட்டுருக்கீங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதையும் சேர்ந்து பயன்படுத்தும் போது தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஏன்னா மாவு அரைக்கும்போது ஒன்லி அரிசியை மட்டும் போட்டு அரைக்கிறது இல்லை, கூடவே உளுந்தையும் சேர்த்து அரைக்கிறாங்க. வந்தால் தான் தோசை மாவு கரெக்டாக வருது இல்லையா? அதே மாதிரி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரியர் க்ரோத் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய திறமையை பயன்படுத்துறது. கூடவே கூட என்ன பண்ணணுன்னா அப்படியே உங்களுடைய ஒழுக்கத்தையும் சேர்ந்து கொண்டு வந்தீங்கன்னா பெரிய நடிகராக வருங்க. ஸோ பெரிய நடிகராக நீங்கள் எல்லாரும் வரணும்னு என்னுடைய இதயம் கணித வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அழகான ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக 2 பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் புதுசாகவும் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து ஹர்ஷத் அண்ட் சுந்தா. ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ். இந்த டீம் பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அப்போ என்ன நடக்குதோ அந்த கரண்ட்டில் அந்த 1 வீக்கில் அதை அப்படியே கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி கொண்டு வந்து சொல்வாங்க இங்கே. ஆனால் நடுவில் வந்து லைட்டாக கொஞ்சம் மறப்பாங்க. இன்னைக்கு வந்து கஜினி கெட்ட போல இருக்கு. இதெல்லாம் ஒரு டீசெண்டாக பண்ணுறாங்க இல்லையா? கஜினி கெட்ட போட்டிருக்கீங்க. மறக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதால இந்த கான்செப்டை எடுத்தோம். ஓகே, பார்த்து பேசிக்கலாம் அப்படின்றதால. சரி, என்ன உங்க கஜினி என்ன பண்ண போறாரு? கஜினியை செஞ்சிருக்கோம், அது என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி சஞ்சய் ராமசாமின்னு ஒரு மிகப்பெரிய சிம் கார்டு கம்பெனி ஓனர் ஏதோ ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு 3 நிமிஷத்துக்கு மேலே அவனால் எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. அவனுக்கு என்ன நடந்துச்சு, எதனால் அவன் இப்படி ஆனா அப்படின்றத என் ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். நயன்தாரா. சொல்லுங்க டாக்டர், ஏன் சிரிக்கிறீங்க? அவன் தலையில் அடிபட்டு நான் மாதிரி சுற்றுறது கூட என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நீ எல்லாம் நயன்தாரா 11 மணி டாக்டர் இருக்கும் போதே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலையா? அந்த மாதிரி தான். சரி ஒத்துக்கிறேன், நீ நயன்தாரா தான். நீ தான் எனக்கு ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவனை எப்படியாவது கூப்பிட்டு வந்துரு.
சரி ஓகே, போனா போட்டும், பொழைச்சி போ. கூப்பிட்டு வரேன் டாக்டர். டேய், உங்க அக்கா பிரியாங்கடா. வரல. அவ பைத்தியமானதுக்கு நான் பைத்தியமானதுக்கு அவ பெர்ஃபார்மன்ஸ் ஒரு காரணம்டா. அவளை கடைசியா சாகடிக்கிறேன். ஓகே ஓகே. நாம காதலிச்ச 13 அட்டு பீஸுங்க. ஆனா இவ செம லட்டு பீஸா இருக்காள. இவளை எப்படியா செட் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். இவனா வந்து விடுறானே, இவனை எப்படியா டாக்டர் கிட்ட கொண்டு போய் விட்டணும். கஜினி, என்ன கஜினி, என்ன ஆச்சு உனக்கு? இப்படி உடம்பெல்லாம் ஏதோ கிறுக்கி வச்சிருக்க. என்னதுடா இது? 1 மணிக்கு ப்ரொடக்ஷன்ல பிரியாணி போடுவாங்க, 5 மணி ஆனா பப்ஸ் கொடுப்பாங்க. பரங்கிமலை தியேட்டர், ஜோதி தியேட்டர்ல சினிமா, 120 ரூபாய்க்கு பீரு, 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஐயோ, இது என்னது இது? tamilrockers.com. வெக்குமால உனக்குலாம் 3 நிமிஷத்துல உனக்கு எல்லாமே மறந்துரும். ஆனா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் எழுதி வச்சுக்க தெரியும். ரொம்ப கேவலமா இருக்க கஜினி நீ. சரி பரவாயில்ல, சரி வா நம்ம போலாம். உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். டாக்டர் சொல்லு நயன்தாரா. கஷ்டப்பட்டு நான் இந்த கஜினியை கூப்பிட்டு வந்துட்டேன். இவன் தான் அந்த கஜினியா? எஸ். சரி, இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ போய் பிளேஸ்ல உட்காரு. வாங்க கஜினி. என்ன இது மண்டையில கோடு போட்டுக்கிற? அது முடி ரொம்ப அடர்த்தியா இருக்கா, பேனு போறதுக்கு வலி இல்லைன்னு சொன்னிச்சு, அதான் வலி போட்டு விட்டேன். உட்காருங்க கஜினி. சொல்லுங்க, ஒரு மல்டி மில்லியனரா இருந்த நீங்க ஏன் இப்படி பைத்தியக்காரனா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? என் பேர் சஞ்சய் ராமசாமி. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு நாள் நடுத்தருக்கு வந்தானே ஆகணும். நிறுத்து நிறுத்து நிறுத்து. நீ எப்படி 3 நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவ? உன்கிட்ட டைலாக் சொல்ல என்ன, நம்ம ஒரு இதுதான் இருக்குது. என்ன பண்ற, கிளைமேக்ஸ்ல நான் யார்ட்டையும் போய் பிச்சை எடுக்க முடியாது. அதனால நீ விஷுவலாவே காமிச்சிரு. டாக்டர், 3 நிமிஷத்துல நான் தானே மறப்பேன், நீங்க ஏன் மறந்தீங்க? அட மூதேவி, விஷுவல் ஃபிளாஷ்பேக் போ. இப்போ நான் கதை சொன்னா அவ்வளவுதானே? ஆமா. உங்களுக்கு நான் விஷுவலாவே போட்டு காட்டுறேன். ஓகே. சுட்டும் விழிச்சூடரே, சுட்டும் விழிச்சூடரே, என் நூலகம் உன்னை சுற்றுதே. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. யாரா இவன்? சஞ்சய் ராமசாமி. வீங்கி போன விகே ராமசாமி மாதிரி இருக்கான். இவன் சஞ்சய் ராமசாமியா? டேய், ஃபிளாஷ்பேக்ல வர சஞ்சய் ராமசாமிடா. ஏண்டா அவன் உப்பி போயிருக்கான், நீ சப்பி போயிருக்க. நான் சொன்னேன்ல, தலையில பழமா அடிச்சதுல அப்படி ஆயிடுச்சு. அப்ப கூட நீ தானடா வீங்கி போயிருக்கணும். ஃபிளாஷ்பேக்ல இருக்க அவன் எப்படி வீங்கி போவான்? லாஜிக்கே இடிக்குது. மாற்றான் படம் பாத்தியா? பாத்துருக்கேனே. அதுல ஒரு சூர்யா சாங்ல ஒட்டி பிறந்த சூர்யா பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் வந்து ஒண்ணு சேருவாங்களே. ஆமா, சமசீனுப்பா. ஏண்டா கேவி ஆனந்திட்ட போன் பண்ணி கேட்டியா லாஜிக் இடிக்கேன்னு? அவுட் எப்படி கேட்க முடியும்? அப்ப ஏண்டா கேக்குற? ஐயோ, இரு, உன் ஃபைல் உன்னை பத்தி பாத்துக்கிறேன். சரி சொல்லு, எப்படி நீ இந்த பைத்தியமான? ஓ, தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம். ஒரு நல்ல ஃபிகர் நம்மளை பார்க்க நினைச்சா அது தன்னம்பிக்கை, அந்த ஃபிகருக்கே நம்ம புருஷன் அவன் நினைச்சா அது தலக்கணம். ஏன்னா பொண்ணுங்க எப்பவுமே வெள்ளையா இருக்கிறவனை லவ் பண்ணுவாங்க, வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளை வந்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாள் பீச்சில் நான் கடலை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளை மீட் பண்ணேன். கடலை கண்ணில் பற்றக்கூடாதுன்னு கண்ணாடி எடுத்து போட்டேன். அதை பிளைண்டுன்னு நினைச்சிட்டு அவ என் கையை பிடிச்சி ரோட கிராஸ் பண்ணி விட்டா. அவ கிராஸ் பண்ணது என் ரோட மட்டும் இல்ல, என் ஹார்ட்டையும் சேர்த்துதான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தூங்காத சொல்லு. அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங் பார்த்தசாரதி கோயில் படிக்கட்டுல உட்காந்து அவ பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா. தான் பிச்சை எடுக்கிறது கூட தெரியாம பசிக்கிற நாய்க்கு பண்ணு வாங்கி போட்டாலே அந்த மனசுதான் என் மனசை அவட்ட பறி கொடுக்க காரணம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லவ் ஸ்டோரி சஞ்சய் ராமசாமி. சொல்லு.
சொல்லு மேல சொல்லு. அவ பிறந்த நாளுக்கு லவ் சொல்லலாம் அவ வீட்டுக்கு போனா அவ 13 ஃப்ரெண்டை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சா. 13 செம கட்டை. மேல 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 சொல்லு. அவளுங்க ஒருத்திக்கு ஒருத்தி தெரியாம 13 வரையும் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, என் கம்பெனி சிம் கார்டை கொடுத்து அவளுங்களே எனக்கு கம்பெனி கொடுக்க வச்சேன். இப்போதான்டா தெரியுது இந்த நாய் கம்பெனியை விளங்காம போச்சுன்னு. ஒருத்திக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கே பூரா சொத்தையும் விற்கணும். இதுல இவன் 13 பேருக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கான். கம்பெனி திவால் ஆகாம என்ன ஆகும்? இது 13 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. கல்பனா அவங்க வீட்டுல கூட்டு ஒரு நாள் கெட்டு கதர் வச்சா. எல்லாம் நாங்க போகும்போது இது வரைக்கும் நான் குரூப் ஸ்டடி பார்த்திருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் கூட பார்த்திருக்கேன். ஆனா குரூப்பா குஜாலா பண்ணலான்னு கல்பனா வீட்டுக்கு போனா என்னடா மயங்கி விழுந்துட்ட? எந்திரி. அட பாவி, முக்கியமான ஸ்டோரியை சொல்லும் போது மயங்கி ஊத்துறானே. ஃபிளாஷ்பேக்கை பார்ப்போம். அட பாவி, அவனும் ஓட்டானா? என்ன பண்றது? ஏதோ போட்டோலாம் வச்சிருக்கான். எந்திரா. இவ்வளவு எப்படிடா உனக்கு தெரியும்? எந்திரா டேய். என் பொண்டாட்டிங்க. சஞ்சய் சஞ்சய் இப்போதான் வேணே தூங்குவான். டேய், என் பொண்டாட்டிய கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு தெரியலையே. போட்டோவெல்லாம் வச்சிருக்கானே. சஞ்சய் ப்ளீஸ் எந்திரி. சஞ்சய் எந்திரா. உன் காதலி யாரா? அதையா சொல்றா. எந்திரி. இன்னைக்கு என் பொண்டாட்டி நீ என்ன பண்ண தெரியாம விடக்கூடாது. கஜினி அண்ட் அந்த 11 மணி டாக்டர் சொல்லுங்க நயன்தாரா. ரொம்ப நல்லா பண்ணீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் வந்து நீங்க வந்து உங்களுடைய அந்த உண்மையாவே கஜினியா மாறிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் சார் கஜினியுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. போக போக முதல்ல பிகினிங் பண்ணதோட வர வர இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, அது மாதிரி இப்போ ஒரு வி.கே. ராமசாமி ரொம்ப நல்லா பண்ணிட்டார். வி.கே. ராமசாமி நல்லா ஸ்லிம்மாக இருக்கிறனால அதில் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டான்ஸ் பண்ணார் பாருங்க, சுட்டு முடி சுடுற அந்த ஸ்லிம்முக்கு தான் அழகாக இருக்குது. அவர் சூர்யா பண்ணிரும்போது அவர் ரொம்ப ஃபேட்டாக இருந்து பண்ணும்போது சுமாராக இருக்கும். இவருக்கு கணக்கச்சு தான். ஓகே, ஸோ அது கூட ஒரு நயன்தாராவும் மீன் சொன்ன மாதிரி அஸ்வினுமா இருந்து இன்னொன்னா நீங்கள் இருந்தது அந்த ஒரு அப்படி ரவுண்ட் அடிச்சு அடிச்சு டான்ஸ் பண்ணீங்களே, அதுவுமே நல்லா இருந்தது. தூக்கி விடுற மாதிரி இருந்தது. ஓவராலாக வந்து நல்ல கமெண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த முறை இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக லோகேஷ், நவீன் அண்ட் ஏழுமலை ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் देम ஆன் ஸ்டேஜ். எதுக்கு வழவழா குழக்குழா கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுங்களேன். இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா மெமிக்ரி பண்ணி நிறைய பேர் வந்து மெமிக்ரியா வரலனா விட மெமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ மெமிக்ரி பண்ணி பைத்தியமானவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு ஃபாரின் ஷோக்கு அனுப்புறது தான் பிளான். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்ற யாரை தாக்குறீங்க? யாரையும் இங்கே யாரை தாக்குறீங்க? ஜஸ்ட் வந்து கற்பனையே முழுக்க முழுக்க கற்பனை, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு அல்ல. குட். ஓகே, எல்லாருமே வந்து இந்த முறையும் நீங்க சிரிக்க வைக்கிறீங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். அதாவது நானும் பார்த்துனே இருக்கிறேன்பா மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டுங்கன்னா. நான் தான் தௌலத்தாக பேசுவேன், அப்படி பேசுவேன், ஷோக்கு 10,000 கொடு 20,000 கொடுலாம் சொல்கிறான். வாய்ஸ் கரெக்டாக பேசணுமா இல்லையா? இன்னைக்கு எவன் மெமிக்ரி பண்ணுறான், இல்லை மெமிக்ரி பண்ணி பைத்தியமானவன் ஆனால் வரான், அதை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. சரி, ஓகே, யார் வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரெடியா? ஹாய் காய்ஸ், ஆரியுவா. நான் தாத்தா பீச்சில் பார்த்தேன் குதிரை வண்டி வச்சிருந்தேன். ரெடி சூப்பர்ப்பா. வணக்கம் சார். வணக்கம் வா. என்ன உட்காரு உட்காரவா நிற்கவா உட்காரு. என்ன மெமிகிரிலாம் பண்ணி ஷோலாம் எப்படி போகுது? மெமிகிரி மெடிகிரி எல்லாமே பண்ணுவோம்பா. இவ்வளோ பண்ணுறதுக்கு தலைகறி பண்ணால் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும்ல, பண்ண முடியுமா? பெப்பர் போடணுமா சால்ட்டு மட்டுமா? முதல்ல அதில் எண்ணெய் போடலாம், அதெல்லாம் வேணாம். சரி, மெமிகிரி நல்லா தானே பண்ணுற. இது யார் வாய்ஸு? இதாப்பா தலை மொட்டராஜ வாய்ஸ். மொட்டை அடிக்காம மொட்டராஜ வாய்ஸ் பேசிக்கிறான், அவ்வளோ நல்லா இருக்குது. சரி, கூட யாரோ வந்திருக்கான், வாமா வந்துக்கிறான்பா. டக்குனு வா தம்பி. உள்ள யாரு? வெள்ளவா. என்ன டெர்மினேட்டர்ல வர ரோபோ மாதிரியே இருக்கான். இரு இரு ஏதோ பண்றான்.
டேய் சத்யராஜாடா இப்போ தெரியுதா இந்த மாதிரி பைத்தியங்களை ஆடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சரி சத்யராஜ் வாய்ஸ் பேசுகிற ரைட்டு நடுவில் எம்ஜிஆர் சார் பாடி லாங்குவேஜ்லாம் வருது ஏய் ஏய் கோழி என்னாலேயே சமாளிக்க முடியலையே இவனுங்களாம் ஈவெண்ட் கொடுத்தவங்களாம் என்ன பாடுபடுவானோ சரி ஏய் என்ன வாய்ஸ் சத்யராஜா அது எது கோழி மாதிரி கத்துற ரொம்ப பயமுட்டாதா நம்ம கிட்ட வந்துடலாம் பக்கா பண்ணிடலாம் ஏப்போ ஆரஞ்சு கலர் இது ஏதோ ஒரு கலர் சாப்பிட்றா இந்த மாத்திரை போட்டால் வாய்ஸ் பர்ஃபெக்டாக வந்துடும் சரி வாய்ஸ் நல்லா பண்ணுற நெக்ஸ்ட் வாய்ஸ் என்ன பண்ண போகிற விவோ இல்லை V7 ஆர்ஓ ஆர்ஓ ஆர்ஐஓ ஆர்ஐஓ வரலப்பா கை காட்டு என்ன வாய்ஸ் இது ரகுவரனா இல்லை கமல் சார் வாய்ஸா அபிராமி அபிராமி வாய்ஸ் தரலன்னா அபிராமி சிவகாமி அபிராமி சரி இடி ஓர நீ வா அது வணக்கம் அத்தை வணக்கமா அது வணக்கம் அண்ணனா அதே வணக்கம்பா அதே வணக்கம் அதே வணக்கம் அதே வணக்கம் இரு அவ்வளவுதான் கதவு புரிஞ்சுக்கோ சாப்பிட்டு சாப்பாடு உடம்புல தைக்கிட்ட உடம்பு கிட்ட போயிடும் வச்சுக்கிட்டா வாழ்க்கை கிட்ட போயிடும் சாப்பிட்டு உடம்புல தைக்கிட்ட உடம்பு கிட்ட போயிடும் அதுக்கு தான் எங்க பாட்டி வாழைப்பழம் தூங்கும் போது சாப்பிட சொல்றாங்க எங்க கேக்குறானுங்க எனக்கு கேட்கணுமே என்ன வயசு இது என்ன வயசு இது கதா நம்மளுக்கு ரஜி வயசு வரல கூட பரவாயில்ல வரல மனசாட்சியோட கேக்குறேன்டா கரெக்டா அச்சோ இப்போதான் வாய்ஸ் சேஞ்ச் பண்றாப்ல அச்சோ அதாவது காலையில முருங்கக்காய் டீ சாப்பிட்டேன் அதான் ஒரு மாதிரியா இல்ல இல்ல எவ்வளோ வெஜிடபிள் வந்துச்சு இன்னும் முருங்கைக்காய் என்ன அப்படின்னு ஐயோ 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 எவனா சேர்த்துனா ஐயோ நீ டேய் வயசை மாத்திரம் பண்றீங்க இப்போ என்ன பண்ற எஸ் சூர்யா வயசு நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிச்ச வயசு அப்படி அள்ளி போட்டேன்னா பண்ணினாண்டா செல்லம் அங்க இருக்கா என்ன இல்ல அங்க அது இருக்கா அங்க அது இல்ல இந்தா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்போ நீ வா 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 பண்ணு 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 இருக்கா இல்ல சவுண்ட் வர விட ஓவர்லாப் ஆகும் கம்மிரு நீ பாகிராஜ் வேற ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்றா இல்ல நான்டா சிவாஜி இல்ல பிரேம்ஜி என்ன காரமா என்ன சாப்பிட்டீங்களா நீங்க பிரேம்ஜி சத்தியமா நான் முடியல இருந்தாலும் அவன் நம்பிதான் ஆகணும் சரி இப்போ நான் உங்களுக்கு வாய்ஸ் சொல்லி தர போறேன் அதை அப்படியே பிடிச்சி அப்படியே பண்ணோம் ஓகேவா நான் வாய்ஸ் சொல்லி தரலாம் சத்யராஜ் வாய்ஸ் சொல்லி கொடுப்பா சத்யராஜ் ஏதாவது தம்பி பேசினாப்லையா ஒரு வாட்டி ஆடா கண்டப்பா கண்டு ஆடா சோக்கிவா அப்படியே சோழ பரம்பரையில் ஒரு எம்பல்யா ஆடா தகிடு இவ்வளோதான் பேசு ஆடா இடமா கண்டு பேச தேவையில்ல நீ மொட்டை வயசு தானே பேசுன பேசு மொட்டை வயசாப்பா ஹாய் गाइस ஹாப்பி ஹாப்பி வெட்டிங் டேப்பா வெட்டிங் டே யாருக்கு எல்லாருக்குமே தான் வேற டக்கிங் நான் புது வாய்ஸ் பேசுப்பா புது வாய்ஸ் பேசுறேன்பா அம்மாடி அம்மாடி நல்ல அம்மாவை பார்த்து சொல்லணும்ல சொல்லு அம்மாடி வணக்கம் வணக்கம் ஆயம் கோணையா போகுது தங்கச்சி அவன் கஷ்டம்பா தங்கச்சிய கஷ்டானா அழகமா நாய் தானே கட்சி தங்கச்சி வாத்தியாரே அவன் தங்கச்சியா நான் கடிக்கல நீ கஷ்டியா இல்ல நான் கடிக்கல யாரு கட்சா நான் தான் கடிச்சதே யார் வயசு பண்றான்ல அப்புறம் நான் ஓவரா பண்ணிருக்கா ஆடியன்ஸ் வந்து வாய்ஸா கண்டுபிடிக்க மாட்டாங்க நீ ஒரு டைலாக் தப்பாவோட கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப பாரு என்ன பண்ணுவ சொல்லு பைத்தியங்களா 2 நிமிஷம் இருங்கடா பாப்போம் பைத்தியம் கம்னிரா உனதுடா
இவ்வளோ பெரிய குச்சி வச்சிருக்கேன். வாதரவா எடுத்துக்கோ. எடுத்துப்போ. ஷாருக்கான் ஏ சொல்றல, ஹே மீனம்மா மீனம்மா ரெண்கள் வாய்களுக்குள் ஈர்களுக்குள் என்ன செய்ய பாபுஜி, மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுறே. அவ்வளோதான் போடே இரு நீரு பண்றா. மைனா 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 காக்கா நீங்க பலி கொடுக்குற மாதிரி வா. நாளைக்கு ஃபாரின் ஷோ, உங்களுக்கு 2000 ரூபாய், எனக்கு 80,000 ரூபாய் போறீங்க. இந்த மெமிகிரி போதா? தமிழ் மக்களுக்கு பண்ணா பரவாயில்லப்பா, ஃபாரின்ல தானே பண்றீங்க. தமிழ் மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க, ஃபாரின்ல இருக்கிறாங்க கஷ்டப்படுறான். ஏசி காரில் தானே போறான். போறேன் அப்படின்னா 22,000 80,000. தமிழ் மக்களுக்கு மிமிகிரி தெரியாது, பேக்கரி தான் தெரியும். சாப்பிடலாம் போயிட்டு நல்லா அங்க. இந்த காமெடியை முன்னாடி போடாதடா பாவி, புரியுதா? புரியுது போ, அதனால தான் போடல. அவ்வளோதான். ஓகே போறீங்களா? ரெடி. டேய் டர்மினேட்டர் போதண்டா. நார்மலா லோகேஷன் டீம் வந்து எப்பவுமே கான்செப்டோட தான் வருவாங்க. பட் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்களா இல்லையான்றது தெரில. ஆனால் எப்பவுமே எங்களை சிரிக்க வச்சிருவீங்க. ஸோ அந்த வகையில் இந்த முறையும் வந்து எங்கள் எல்லாருமே சிரிக்க வச்சுருக்கீங்க தான். ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து லோகேஷன் டீம் நம்ம கொடுத்துடலாம். அண்ட் நம்ம கெஸ்ட் கரிகாலன் சார், நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு இருந்தது எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்? நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? சூப்பர், அருமை, அட்டகாசம். சத்யராஜ் சத்தியமாக கலக்கிட்டு ராஜா, ரியலி சூப்பர். அதே மாதிரி மொட்டை ராஜேந்திரன் மொட்டை மண்டியில் கொட்டிடலாம், நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டிஸ்டுடைய பீக்கை எடுத்து வச்சுட்டு கிண்டல் பண்ணுற விஷயம். அவங்க ஏதாவது முன்னாடி சிவாஜி சாரை தான் இப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணுறது ஜென்ரலி பிடிக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது அதை ரசிக்கலாம். சிவாஜி சார் பார்த்து அப்பா அப்படின்னு இவங்க அப்பா அப்படின்வாங்க இல்லை. அதே மாதிரி கார்த்திக் சார் பேசுகிற போது ஏய் வந்தா போகிறோம் ஏன்னா அது சொல்கிறேன் அது பிடிச்சாரு அவர் இல்லை. ஸோ அந்த பீக்கை நீங்கள் வந்து சார் ஃபாரின் ஷோ நல்லா பண்ணுறீங்க. சத்யராஜ் சாருடைய இது புரிபடல, ஏதோ நல்லா பண்ணுறாரு மாதிரி இருந்து பிடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பீக்கை பிடிச்சி வச்சுட்டு அவர் அந்த ஒரு எம்ஜிஆர் பாடி லைன் அப்பப்போ பண்ணுவார், அதையும் பிடிச்சிட்டு அவர் சில வேளைகளில் எக்ஸ்ட்ரா விடுவார் பாருங்க, அதை பிடிச்சி வச்சுட்டு ஆடான பாருங்க, அட்டகாசம். டெய்லி யோசிச்சே பார்க்கலாம், மிராக்கல் அப்படிங்கிறது. ஸோ லோகேஷன் டீம் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. வகையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீம் வந்து செமையான பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்காக கொடுக்க இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் அண்ட் அருள் ஃபெலிக்ஸ் ஆன் ஸ்டேஜ். நிறுத்தல மாட்டேன். நான் தான் அண்ணாச்சி, இந்த காயலாங்கடைக்கே ஓனரு. எனக்கு காலையிலேயே பசிக்குது. அங்கே நாயர் கடை திறந்துருப்பாரு. காலையிலேயே வியாபாரம் தொடங்க முன்னாடி முதல்ல போய் வயிற்றுக்கு நட்டு போல்ட்டு சுற்றுது, போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். சரி, பையில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 100 200 300. சே, 300 ரூபா டிஃபனுக்கு பத்தாதல. சரி பரவாயில்ல, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் கடைக்கு வந்து வியாபாரம் பண்ணி ஒரு 500 ரூபாயை தேத்திக்கிட்டு மத்தியானம் முனியாண்டி விலாஸுக்கு போய் ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி அப்படியே மீல்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு ஃபைனலா ஒரு மட்டன் சூப்பு ஒரு சிக்கன் சூப்பை சாப்பிட்டு வந்து அப்புறம் திரும்ப காயலாங்கடையில் உருண்டு பிறண்டு அப்புறம் நைட்டு பாண்டியன் மெஸ்ஸுக்கு போயிட்டு 1 டசன் பரோட்டா, 1/2 டசன் இடியாப்பம், அது கூட ஆட்டுக்கால் பாயா, அப்படியே பூனை போட்டி இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துடும்ல. இப்படியே சாப்பிட்டீங்கன்னா பழைய கிரைண்டர் மாதிரி ஆயிடுவீங்க. அப்பதான் நம்ம காயலாங்கடைக்கு ஒரு மதிப்பு. சைதாப்பேட்டை பிரிட்ஜு கிட்ட ஒரு பிரியாணி வாங்கினா 2 பிரியாணி ஃப்ரீயா? ஆஹா, இன்னைக்கு சைதாப்பேட்டை பிரிட்ஜ் தான் லஞ்ச். அண்ணாஜி என்னல வேணும் உனக்கு? சாமான் கொண்டு வந்தேன். சாமான் வந்தியா? இதுக்கே கத்துற? சரி உட்காரு. எடுல சாமான் எடுடா. சீக்கிரமா எடுல, மச நின்னுட்டு. இதா பாத்தியா? இல்ல இது ஓட்டிங் மிஷின். ஆமா, ஓட்டிங் மிஷின். இது எங்க இருந்து கொண்டு வந்த? எலெக்ஷன் கமிஷன் வாசல்ல குப்பையில போட்டுட்டாங்க. அப்டேட் பண்ணி தூக்கிட்டேன். எவ்வளவு? இப்ப சொல்லு, இதுக்கு அம்மான் தருவேன். 15 ரூபா. 15 ரூபாவா? என்னாச்சு? ஜெர்மன் மேடு, அந்த மேடு, சைனா மேடுன்னாங்க. எல்லா மிஷினும் 15 லட்சம் 15 கோடினாங்க. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு மிஷின் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. நீ 15 ரூபான்ற? இது 15,000மா? ஆமா. பேசாம போல காரங்காத்தால வந்துட்டு வெட்டுப்பா. 15 மேல வராது. இல்ல 5 ரூபாய் தான். 5 ரூபாய் தான். 5 ரூபாய் வலிக்கு. நெக்ஸ்ட் ஐட்டம். இப்போ வந்து வேற என்ன இருக்கு? வித்தியாசமான ஐட்டம் எடுக்க போறேன்.
போடி வெயிட் ஆகுதுமா தபா தபா தூக்கினேன் என்னால முடியல சரியா எடுல சீக்கிரம் இங்க பாத்தியா யோல இது எங்க இருந்து லெட் வந்தா என்னதுல இது என்னன்னு தெரியலையா ஏதோ இன்ஜின் மாதிரி இருக்கு பஸ் இன்ஜின் அண்ணாச்சி பஸ் இன்ஜின் இல்ல எங்க இருந்து லெட் வந்த இப்போ பிராட்வே இருக்குல்ல பிராட்வே ஆமா பிராட்வேக்கு போனேன் டீ சாப்பிடலான்னு பஸ் நிறுத்தி வச்சிருந்தாங்க கண்டக்டர் டிரைவரும் டீ சாப்பிட போயிட்டாங்களா நான் என்ன பண்ணேன் பஸ்ஸுக்குள்ள பூந்தேன் பூந்தவொடனே 2 தட்டு தட்டினா டமாலு கீழே வந்து இப்போ சொல்லு இதுக்கு எமான் தருவேன் 15 ரூபா 5 ரூபாவா ஆமா என்னாச்சு குசஞ்சிட்டுலாம் கொண்டு வரேன் 5 ரூபான்ற சின்ன சின்ன சாமான் கொண்டு பேசிட்டு இருக்க போன வாரம் அர்ஷத் ஒரு பஸ்ஸே கொண்டு வந்து பின்னாடி விட்டுருக்கான் பாரு அதுக்கு 15 ரூபா கொடுத்தேன் சரி 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 5 ரூபா ஓகே ஓகே நியாயமா இருக்கணும் சரியா அண்ணாச்சி வச்சிருக்க இங்க வாயேன் புது ஐட்டம் வச்சிருக்கேன் நீ இப்படி மெர்ஸ்லடுவ என்னதுல சர்ப்ரைஸ் இந்த அண்ணா பாம்பு பாம்புல இரு டென்ஷன் ஆகாத கத்துற பயமுறுத்தியல gift சும்மா ஒண்ணும் தர மாட்டேனா வெச்சுக்கோ காசுலாம் தராத ஒரு நிமிஷம் பெதற விட்டியல காசுலாம் தராத வேற சீரியல்ல அண்ணாச்சி வேற என்னல வச்சிருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொருள் எடுத்தாந்துக்கறேன் என்னது அது என்னதுன்னு பார்த்தா நீ பயந்து போடு இதனால பெதற வச்சிட்டு இருக்க பயமா இருக்குல சீக்கிரம் பாரு இல்ல இது ஃபுட்பால் மாதிரி இருக்கு ஃபுட்பால் இல்ல நானச்சி ஏவிஎம் உருண்டை உருண்டையா ஆமா இதெல்லாம் பெருசாவே இருக்கும் இல்ல ஏவிஎம் உருண்டை அப்படியே போயினே இருந்தனா சரி கவுண்ட் உருண்டு ரோட்ல உருண்டு போயினுக்குதே அப்படியே தூக்கிட்டு வந்தேன் பெருசாக்குது இல்ல அட ஓட்ட போட்டு சின்னது பண்ணிட்டேன் சின்ன வயசுல கால் குத்தியாச்சுல அண்ணாச்சி அடுத்த வாரம் நான் என்ன பண்றேன் அப்படியே ட்ரெயின் தண்டவாளம் கிலோமீட்டர் கட் பண்ணி அப்படியே தப்பா எடுத்துட்டு வாடா பாப்போம் அதுக்கு எவ்வளவு தருவேன் 15 ரூபா தானே ஐயோ அந்த மேல இருக்குதுல ஒயர் அது 2 கிலோமீட்டர் அடுத்து எடுத்து வந்துரு அதுக்கு எவ்வளவு தருவேன் 15 என்னன்னாச்சு அளவுக்கு பாஞ்சு எல்லாம் சின்ன சின்ன பொருளா கொண்டு இருக்க ஏதாவது பெருசா கொண்டு வா பாத்து போடுவோம் பெருசா கொண்டு வரட்டா அப்போ அந்த ராயப்பேட்டை மணிகண்ட கந்தண்டா எவ்வளவு தருவேன் 15 ரூபா எல்ஐசி பில்டிங் 15 ரூபா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் 15 அப்ப சென்ட்ரல் பஸ் மவுண்ட் 15 என்னன்னாச்சு எவ்வளவுக்கு பாஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏத்தானே போயா இல்ல மொத்தம் 80 ரூபா வருதுல 80 ரூபா ஆமா நானாச்சி உன்னை நம்பி வந்துக்கிறேன் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி தானாச்சி ரவுண்ட் பண்ணி தான் தரணும் என்ன இதுக்கு போய் ஏல நான் பொதுவா யாருக்கும் ரவுண்ட் பண்ணி கொடுக்கறது இல்ல நீ கேட்டியேன்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த ரவுண்ட் பண்ணி கொடுத்தாச்சு 80 ரூபா நல்லா க்ளோஸ் வைப்பா இது வரைக்கும் காமெடியா வரல இதுக்கு மேல தான் ஃபன் பண்றாருப்பா தலைவரே நீ தானல கேட்ட ரவுண்ட் பண்ணி தர சொல்லி யார் ரவுண்ட் பண்ணி தராரு என்னனாச்சி கொஞ்சம் பார்த்து போட்டு தானாச்சி என்னல 100 ரூபாய் தரல 100 ரூபாய் தா 100 ரூபாய் வச்சுக்க ஜாலி தான் டிஃபனுக்கு 100 ரூபாய் தேத்திட்ட நீ சின்ன பையன் இன்னும் மிஞ்சி போனா ஒரு 2 பூரி செட் சாப்பிடுவியா ஒரு 40 ரூபா ஆகும் மிச்சம் 60 ரூபா இருக்கு ஜமாய் பூரி நான் சாப்பிட மாட்டேனாச்சி ஏன்ல உனக்கு சுகரா உனக்கு இல்லன்னாச்சி பூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் விட்டா வண்டியா தின்னுவேன் ஆனா பூரி தின்ன மாட்டானாச்சி 40 ரூபாய் நாச்சி பூரி ஆமாங்க அந்த காசு இருந்துச்சுன்னா 100 ரூபாய் நேரா எடுத்துன்னு போயிட்டு பக்கத்து தெருவில் ரேஷன் அரிசி கிலோ 4 ரூபாய்க்கு போடுறாங்க 25 கிலோ வாங்கி அந்த மூட்டைய 3 மாசத்துக்கு கஞ்சி காசு குடிப்போம்னாச்சு எங்க வீட்டுல என்ன சொல்ற ஆமாண்ணாச்சி வீட்டுல யாரும் இல்லைன்னாச்சி அப்பாக்கு கண்ணு தெரியாதாண்ணாச்சி அம்மாக்கு நடக்க முடியாதாண்ணாச்சி வீட்டில் நான் தான் அண்ணாச்சி பார்த்துக்கிறேனே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணி நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் நான் எங்க ஒரு 100 ரூபாய் வச்சுக்கிட்டு 3 மாசத்துக்கு உங்க குடும்பத்துக்கு சாப்பாடு பண்ண நினைக்கிறீங்களா நீதால மனுஷன் உன்ன மாதிரி தான் இருக்கணும் நானும் இதோட திருந்துறேன்ல இனிமே வந்து இந்த 1000 ரூபாய்க்கு சாப்பிடுறது 300 ரூபாய் சாப்பிடுறதுலாம் இல்லை இனிமே வீட்டோட சாப்பிட்டுக்கிட்டு ஒழுங்கா இருப்பேன்ல இதால லோகேஷ் அண்ட் அருள் எவ்வளோ எங்களால் சிரிக்க முடியுமோ எங்களுடைய ஃபுல் எனர்ஜியும் நாங்கள் வந்து அவ்வளோ வேஸ்ட் பண்ணல அவ்வளோ எனர்ஜி எஃபோர்ட் போட்டு சிரிச்சிருக்கோம் எங்களால் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு அண்ட் அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள் 2 பேருமே எஸ் அண்ணாச்சியும் அந்த காயிலங்கடை பையனும் சேர்ந்து பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கரிகாலன் சார் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ஸோ காயலாங்கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு ஃபீலு அண்ணாச்சி என்ன அழகா நடிக்க நீங்க திருநெல்வேலி பாச பேசி சூப்பரா பேசியலப்பா. திருநெல்வேலி தான் சொந்த வர உங்களுக்கு ஐயா நீ தான் யானி ஓகே நல்லா பேசியிருக்கீங்க. திருநெல்வேலி ஸ்லாங்ல சூப்பரா பண்ணீங்க. அது மாதிரி உங்க பாடி லாங்குவேஜுக்கு இது கரெக்டா மேட்ச் ஆச்சு. எது வேணாலும் மேட்ச் பண்ணிடுறீங்களே. சுட்டுமொழி சுடரைக்கு மேட்ச் பண்றீங்க. ஓகே இதுக்கும் கும்முனு ஸ்ட்ராங் அழகா மேட்ச் பண்றீங்க. நல்லா இருந்தது உங்களுடைய டைலாக் டெலிவரி. அந்த அண்ணாச்சி மாதிரி அப்படி ஒரு அற்புதமான ஃபீலுக்கு கூட்டு போயிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு அடிஷனல் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன்.
இடையே நீங்கள் பேசும்போது சின்ன கட் அப்படி வந்துட்டு ஃபினிஷிங் அப்படி தரோவாக இல்லாமல் சில வேளைகளில் சில கட்ஸ் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணிங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நன்றி சார், அதுக்கு மேலே நல்லா பண்ணுறேன். தேங்க்யூ சார். தம்பி ராஜா, உங்களுடைய எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் ரெண்டுமே ரொம்ப கலக்கம், அட்டகாசமாக இருந்து யதார்த்தமாக அப்படி வாழ்றீங்க. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, கண்டிப்பாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ சார். ஆனா நீங்க எவ்வளவுதான் கதறி கதறி பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு பேட்டா வெறும் 15 ரூபாய். So thank you so much. நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். இன்னமும் உங்களுக்கு நிறைய நகைச்சுவையை கொடுக்கறதுக்காக அடுத்ததா ஒரு டீம் ரெடியா இருக்காங்க. இவங்களை எப்பவுமே நாங்க வந்து கவுண்டமணி தினேஷ் அண்ட் சிவா அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தினேஷி அண்ட் சிவானியா மாறி வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage. சபனாக்கா, முதல் மரியாதை கிளவிங்களா? இல்ல, ஒன்னு காந்தி மாதிரி ஒன்னு வடிவு கரசி. அவங்களே எவ்வளவு அழகா தெரியுமா இருப்பாங்க. சும்மா அவங்களோட போய் கம்பேர் பண்ணி தேனி கொஞ்சம் ரம்பா சொல்லுது, அது பரவாயில்லையம்மா கேக்குது. ரீசெண்டா ஒரு மீம்ஸ் வந்தது. ரெண்டு பாட்டிங்களுடைய போட்டோ போட்டு ஊருக்கு 4 கேமரா, சிசிடி கேமரா அந்த காலத்துலயே இருந்துச்சுட்டு அதுல 2 இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கு. 4 நம்ம ஷோக்கு வந்திருக்கு. என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? இங்க நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்களோ அதை நாங்க புறணியா பேச போறீங்க. நடக்கிறது வேற ஒண்ணும் இல்ல. யாத்தி சொல்லுடி, என்னடி சிவானி எப்படி இருக்க? ஆளைய காணா உன்ன. இருக்கேன்டி, என்னத்தையோ இருக்கேன். போ முதல்ல வாரம் வந்துருவ புறணி பேச. இப்ப நான் மாசத்துக்கு ஒருக்கா வரேன். நான் வார வந்துகிட்டு தாண்டி இருக்கேன். உன் கண்ணு அவிஞ்சு போச்சுன்னா அதுக்கு நான் என்னடி பண்றது? இல்லடி, உன் மருமக உன்னை கொளுத்திட்டான்னு பேசினாங்க. அவ கொளுத்தணும் தாண்டி பார்த்தா நான் தான் கொளுத்து வேலைக்கு போயிருவேல்ல. கொளுத்து வேலைக்கு இந்த டிவி சேனல்ல நிகழ்ச்சி எல்லாம் பாத்துட்டு இருக்காடி நீ? பாக்குறேன்டி. ஏண்டி இந்த வில்லேஜ்ல ஒன் டேன்னு ஒரு நிகழ்ச்சி வருது, பாக்குறியாடி? பாக்குறேன்டி. ஆமா, நம்ம எல்லாம் சேத்துல இறங்கி நாத்து நடுவோம். அது சேத்துக்குள்ளேயே உருளுதுங்க பொருளுதுங்க. என்ன பாடு ஓடுது, எதுக்கு அப்பப்ப அழுகுதுங்க? அது ஒண்ணும் இல்ல, டிஆர்பி ரேட் ஏத்துறாளுங்களாண்டி, அதுக்காக தான் அழுகுறாளுங்க. அதை பார்க்கும்போது டிஆர்பி மட்டும்தான் யாருது, பிபி ஏகுறதுடி. அம்மா கொஞ்சம் டவுசரும் டைட் பனின்னு போட்டு வந்தா பிபி மட்டுமா ஏறும்? சரி சொல்லு. அப்புறம் இன்னொரு சேனல்ல ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிச்சு அது போயிட்டு இருக்குடி, பல வருஷமா போயிட்டு இருக்கு. உலகம் அழியிற வரைக்கும் போகும் போல இருக்கு. நானும் பார்த்துருக்கேன். 4 பேர்த்தையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், 5 ஜட்ஜி உட்காந்துருக்கேன். இல்லடி, ஆம்பளை குரல் இல்லடி, இது கிசு கிசுன்னு பேசுறேன். அதுல ஒருத்தர் இருக்காண்டி, அப்பப்போ எழுந்திருச்சு நின்னுக்கிட்டு அடிடான்றான். யாரத்தான் அடிக்க சொல்றான்னு தெரியல, ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கான் அடின்னு. நம்ம கலைஞர் டிவில ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்காமே, நடிகனாக மாறியாச்சுன்னு. அதுல பாத்தீங்கன்னா இந்த காமெடி பண்றேன்னு ஒரு 4-5 குரூப் இருக்குடி. ஒரு விஷயம் தெரியுமா, அந்த நிகழ்ச்சி பெருசா ரீச் ஆகி டைரக்டர் ரிச் ஆயிட்டாராம்டி. அது உனக்கு விவரம் தெரியாதா? ஆடி காரு 3, ஐப்பசி காரு 3, ஆவணி காரு 4ன்னு வச்சுட்டு இருக்காப்புல அந்த ஆளு. ஆடி போடி எதை சொன்னாலும் நம்பியா? கூறு கட்ட குக்கரு. அந்த ஆளு ட்ரெயின்ல ஒரே ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வந்து டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்காப்புல. ரீச் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பண்றேன், பாத்திருக்கியா? லோகேஷா? ஆமாடி, நல்ல பண்டி. அவன் யார் பத்த புள்ளியோ நல்லா இருக்கணும்டி. நல்லா தனியா நின்று பர்ஃபார்ம் பண்ணுவான் பாரு, அற்புதமா இருக்குண்டி. ஸ்டேஜையே சுத்தி வந்துருக்காண்டி. ஸ்டேஜ் தூட்டு அவன் மாப்போட வந்திருக்கான். நல்லா சுத்தி பாப்பாண்டி, வேற ஒண்ணும் இல்ல. அவன் 12 தான் படிச்சிருக்காங்க. ஆனா 12 மணிக்கு மேல நடக்கிறத பத்தியே தாண்டி பேசுறேன். ஆமாண்டி, போன எபிசோட்ல கூட அண்ணன் சொன்னாரு பாத்தியா, வெட்டிடுவாங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. இன்னொரு லோகேஷ் இருக்கானே, தெரியுமா உனக்கு? அவன் பேரு கூட என்ன, குங்குமமா விபூதியாடா? சந்தானபடி பேசுறேன். பாவம், முதல்ல ஒரு டீம்ல இருந்தான், வந்தவனை வெட்டி விட்டுட்டான். இப்ப 2வது ஒரு டீமுக்கு வந்திருக்கான். இந்த பசங்களை எப்ப வெட்டி விட போறானோ ஒன்னும் புரியல. ஏன்னா இப்பவே ஆரம்பிச்சுட்டான் நல்லா பண்ணலன்னு. அதை விடுடி, குயில் பாட்டு, எசப்பாட்டு, வில்லு பாட்டு. அடுத்த புருஷனா குளிப்பாட்டுன்னாங்களாம். ராமராஜன் நடிச்சது வில்லு பாட்டுக்காரன், அதை பார்த்துட்டு தூக்கு மாட்டு சேர்த்துக்கிட்டான் பக்கத்து வீட்டுக்காரன். அப்படியா? நமக்கு எதுக்கடி அடுத்தவங்க? அப்ப நமக்கு எதுக்கு சொல்லுடி. பாத்தியாலே, இத
சுமையா பொண்ணு இருக்கால, அவளை கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் நடிக்க வர மாட்டாடி நம்ம கூடலாம். அப்படியா? நயன்தாரா கூட சொல்லாது, இவ சொல்லிக்கிட்டு திரியறா. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன விஷயம்டி? ப்ரோகிராம் ப்ரொடியூசர் கிட்ட லீவு கேட்டா மட்டும் அற்புதமா நடிப்பா. போய் நாளைக்கு உடம்புக்கு முடியல, அதனால இன்னைக்கு லீவு கொடுங்கன்னு போயிட்டு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வாடியாவ. சொல்லுடி. எப்ப பார்த்தாலும் ஸ்கிரிப்ட்ல காமெடி இல்லைன்னு டைரக்டர் கூட சொல்ல மாட்டாரு. இந்த நிக்கிறான் பாரு ஒரு கேமராமேன் நெட்டு குத்தா பாஸ்கர். ஏன்னா எப்ப பார்த்தாலும் கேமரா வண்ட கொடுத்தே தாண்டி நிக்கா. அதை விட்டு வந்தா விழுந்துருவாண்டி. உலக கேட்டதுக்கு இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிறான் அவன் பேருனா குட்டியா, குட்டிங்களோட உட்காந்துட்டு இருப்பாண்டி மற்ற நேரத்துலாம். பேர் தாண்டி குட்டி பண்றது பெருசுடி. உரல் உலக கேட்டதுக்கு இதை வாங்கி வந்து வச்சிருக்கான்ல, இதுக்கு கணக்கு எழுதிருவான். இதுக்கு ஒரு 50 ரூபான்னு போட்டு கணக்கு எழுதி காமிச்சிருவான். எனக்கு வெறும் முறத்தை கொடுத்துருக்கா, என்னத்தை வச்சு புடைக்கிறது தெரியாம நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு சம்சா கொடுத்துட்டு 3 சம்சாக்கு கணக்கு எழுதிருவாண்டி அந்த பையன். இப்படி பண்ணித்தான் அவன் பேர்ல ஒரு கப்பல் ஓடுது. யார் வரல? கவுண்டமணி ஒருத்தர் பேசிட்டு வரான்ல, அவனு நல்லா ரிச் ஆயிட்டான் மாடி. கவுண்டமணி மாதிரி பண்றது மட்டும் இல்லடி, சிவானின்னு ஒருத்தி பண்றானாமே. அப்படி போட்டு தாக்கடி. இந்த குறுந்தாடி வச்சிருப்பேன் பாத்திருக்கியா? அது குறுந்தாடி இல்லடி, அழுக்கு. சரியா பேச்சு குடிக்க மாட்டா பயமுள்ள. இது அழுக்கடி. அப்படி காத்துல வந்து பூனு ஊதுனா போயிடும். மிமிக்ரி நல்லா பண்ணுவானாம்டி. அப்படி அவன் தான் சொல்லிக்கிறான். இங்க சொன்னானா இந்த காலத்துல சின்ன பசங்க கூட நம்பிடலாம், கேர பசங்களை தான் நம்ப பார்த்துருக்கான். பத்தியாடி என்ன பண்ண தெரியுமா? பக்கத்துல தாண்டி உட்கார்ந்து இருந்தேன். பக்கத்துல உட்கார்ந்து 10 நிமிஷம் தான் பொசுக்குள்ள லவ் லெட்டர் கொடுக்குறான்டி. நினைச்சேன்டி மூக்கு பாரு ரெட்டக்குழல் துப்பாக்கி மாதிரியே இருக்கு. அப்பவே நினைச்சேன் தப்பு பண்ணுவேன்னு நினைச்சேன்டி. இந்த கலரிங் போட்டுன்னு இருக்கான் இந்த மருதாணி மண்டையனா? மருதாணி மண்டையா? ஆமாடி. பின்னாடி ட்ரெஸ் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணுன்னா என்னடா பார்த்தா முதுகுல சோப் போட்டுன்னு இருக்காண்டி இந்த வயசுல. சோப் போலடி, படம் வரைஞ்சிக்கிட்டு நான் பெரிய ரவிவர்மே படம் வரையிறேன் முதுகுல. விடுடி, ஊர் பொல்லாப்பு பேசவே கூடாதுடி. நம்ம பொழப்பு நாம உண்டு தாண்டி நம்ம எப்பயும் இருப்போம். ஆமாண்டி, நமக்கு எதுக்கு ஊர் பொல்லாப்பு? நம்ம வந்தோமா அப்படியே கொஞ்ச நேரம் நின்ட்டோமா, அண்ணன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போயிட்டே இருக்க. அண்ணன் நல்லா இருக்கீங்களான்னு அவர் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்காடி. வேண்டாண்டி, அவரை பத்தி சொல்ல வேண்டாம். சரி ஓகே, அண்ணன் ஏதாவது சொல்ற போற. வரட்டுமா அண்ணே? வரட்டுமாடி? டேய் 8 மணி சாலை வரேன்டா. டேய் 12 மணி. நிஜமாவே 2 கிழவிகளும் சேர்ந்து அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம இருக்கிற எல்லாரையும் இழுத்து போட்டு அவங்களையும் வந்து நான் அடிச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. அண்ட் சார் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? குட், நல்லா இருந்தது. நல்ல ஒரு இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கும்போது இம்ப்ரவைசேஷன் ப்ராக்டிஸ் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயத்த அப்படியே அது பாட்டுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேச முடியும், அழகாக கொண்டு போக முடியுங்கிறது தான். இப்படி ஒரு இம்ப்ரவைசேஷன் ப்ரோக்ராம் உங்களுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நடந்து காலைல 10 மணிக்கு ஆரம்பித்தது. ஒரு சின்ன கான்செப்ட், அது முடியும் போது பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. மதியம் உணவு கூட உண்ணாமல் அது வரைக்கும் அந்த இம்ப்ரவைஸ் போயிட்டே இருந்தோம். அதே மாதிரி இந்த இம்ப்ரவைசேஷன் கூட இவங்க ஸ்டாப் பண்ணணும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போயிட்டு இருந்து சுவாரஸ்யமாகவும் இருந்தது. பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிற பற்றி மட்டும் எல்லாமே ஒரு யதார்த்தமாகவும் அந்த க்ரியேட்டிவிட்டியாகவும் எல்லாம் நல்லா இருந்தது. அழகாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க, மிக சிறப்பாக பண்ணுறீங்க, இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இதுக்கு தாண்டி உன்னை இழுத்து போட்டுட்டு வாங்கினது அவர் சொன்னது வாயை தாண்டி ட்ரெஸ்ஸே கிடையாது. ஓகே, உங்களுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். சிரிச்சு ஆக்சுவலி வாயெல்லாம் வலிக்குது, அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது. ஸோ அடுத்தடுத்த முறை வரும்போது இதே மாதிரி புதுசாக வித்தியாசமாக கொண்டு வாங்க. சார் சொன்னதை மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, கரிகாலன் சார் எங்கள் கூட இவ்வளோ நேரம் உங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சு நாங்களும் வந்து சேர்ந்து சிரித்தோம். ஸோ எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க இந்த ப்ரோக்ராம் வந்தது? நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது. பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லுவாங்க, எப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சிரிக்காமல் ஒரு சீரியஸாக இருக்கிறீங்களேன்னுவாங்க வீட்டில் மனைவி சொல்கிறது. பிகினிங்கில் நாங்களும் உங்களை அப்படி தான் நினச்சோம். பட் எண்ட் ஆஃப் த ஷோவில் நீங்கள் சிரிச்சது பார்த்து எங்கள் எல்லாருக்கும் சிரிப்பு வந்துச்சு. வெரி குட். ஆனால் உண்மையில் அந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கணுங்கிறத நான் ஏம் பண்ணுறேன். அது நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி உள்ளேருந்து வந்துடுது இல்லையா? நல்ல விஷயம். டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல ஒரு ஷோ அப்படியே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி என்ன போகிறாங்கன்னு தெரில, 2வது நல்லா இருந்து, 3வது நல்லா இருந்து, 4வது அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் 2 ப்ரோக்ராம் தான் எங்கேயோ போய்ட்டுன்னு நினைக்கிறேன். வெரி குட்.
சூப்பர். அண்ட் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்னா இடையில பார்த்தீங்கன்னா நானும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணேன். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்தனால அதில் ஒரு 200 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம், அப்பார்ட்மெண்ட் பிளாட்ஸ் வில்லான்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி இப்போ சமூக ஒர்க்கு, சமுதாய ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பணியில் ஆரம்பிச்சிருக்கோம். காமராஜர் கனவு கூடம்னு ஒன்று ஆரம்பித்து இந்த எல்லா மக்களுக்கும் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். எல்லாருக்குள்ளேயும் அந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஒழுக்கம் வேணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருக்குது. பெரியவங்கள்லாம் சோம்பி போய் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கிறது, எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தால், எவ்வளோ புகழில் இருந்தால் கூட அவங்க அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்டர்ப் ஆகும்போது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காங்க. அந்த ஒழுக்கம் எல்லாருக்கும் போதிக்கப்படணுங்கிறதுனால ஒவ்வொரு இடமா போயிட்டு போதிச்சிட்ருக்கோம். இது சினிமா வாயிலாகவும் வரணுங்கிறதுக்காக வருஷத்துக்கு 10 படம் எடுக்கணும்னு இந்த அமைப்பு முடிவெடுத்திருக்குது. அதன் பிரகாரமாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமராஜர் கனவு கூடத்தில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பெருந்தலைவன் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் பொறுத்தமட்டு அடுத்த மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. பை காட்ஸ் கிரேஸ் ஜனவரியில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக வரணும் உங்களுடைய விஷஸோட. கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கு எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஒரு சிறிய அன்பளிப்பு எங்களுடைய சார்பாக உங்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஹெட்ஃபோன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் டீமில் நீங்கள் நிகழ்ச்சி பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாபாய் ஃப்ரம் ஷபானா அண்ட் சுமையா வித் டீம் நடிகனாக மாறியாச்சு. இவர்களைப் போல பிறரை சிரிக்க வைக்கும் திறமை படைத்தவரா நீங்கள்? உங்கள் நகைச்சுவை திறமைகளை நடிகனாக மாறியாச்சு நிகழ்ச்சியின் மூலம் வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் நகைச்சுவை திறமைகளை 3 நிமிட தொகுப்பாக டிவிடியில் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பவும். அனுப்ப வேண்டிய முகவரி நடிகனாக மாறியாச்சு, கலைஞர் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 6415, அண்ணா அறிவாலயம், தேனாம்பேட்டை, சென்னை 6018.